புத்தகம் இறைவனால் தான் அருளப்பட்டது என்பதை எப்படி உறுதிப்படுத்துவது? அதற்கு பல வழிகள் இருந்தாலும் புள்ளி விவரங்கள் பொய் சொல்லாது என்பார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரால் வழங்கப்பட்ட புத்தகத்தில் இன்று நாம் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மூலம் கண்டறியும் துல்லியமான கணித கோர்வைகள் இருந்தால் அதை என்னவென்று சொல்வீர்கள்? வாருங்கள் சில நிமிடம் சிந்திப்போம். இந்த உலகத்தின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு தான் அதிகம் என்பது நமக்கு தெரியும். அல் குரானில் நிலம் என்ற சொல் 13 முறையும் கடல் என்ற சொல் 32 முறையும் வருகின்றன. இந்த இரண்டையும் கூட்டினால் வரும் 45 என்ற எண்ணை கொண்டு சதவீதம் பார்த்தால் நிலம் 28.88%, கடல் 71.11%, நவீன அறிவியல் சொல்லும் புவியியல் தரவுகளும் 29%, நிலம் 71%, நீர். இதேதான். இது எப்படி சாத்தியம்? அது மட்டுமல்ல, காலச்சக்கரத்தையும் குரான் கணிதத்தால் பிணைத்துள்ளது. நாள் குரானில் சரியாக 365 முறை வருகிறது. மாதம் சரியாக 12 முறை வருகிறது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஒன்றுக்கொன்று எதிரான சொற்கள் கூட சமமான எண்ணிக்கையில் வருகின்றன. வாழ்க்கை மற்றும் மரணம் தலா 145 முறை, இம்மை மற்றும் மறுமை தலா 115 முறை, நன்மை மற்றும் தீமை தலா 167 முறை. எழுத்துக்களையும் சொற்களையும் எண்ணி எண்ணி ஒரு மனிதரால் கவிதை எழுத முடியலாம். ஆனால் 23 ஆண்டுகளாக பல்வேறு சூழல்களில் வாய்மொழியாக சொல்லப்பட்ட ஒரு போதனையில் இவ்வளவு துல்லியமான சமநிலையை ஒரு மனிதர் பேண முடியுமா? இது ஒரு தற்செயலான நிகழ்வு என்று கடந்து போய்விட முடியாது. 1,30,00,000 சொற்கள் கொண்ட ஒரு புஸ்தகத்தில் இந்த அளவுக்கு கணித நேர்த்தி இருக்கிறது என்றால் இதன் ஆசிரியர் மனிதனாக இருக்க முடியாது. இது பிரபஞ்சத்தை படைத்த அந்த ஏக இறைவனின் வாக்கு என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. அன்பானவர்களே, குரான் என்பது வெறும் சடங்குகளுக்கான புத்தகம் அல்ல. அது ஒரு வாழ்வியல் அற்புதம். அதன் செய்திகளை ஆராயுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை நேர்வழியின் பக்கம் மாற்றும். ஆதாரபூர்வமான உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள என்ன ஃபாலோ பண்ணுங்க. சிந்திப்போம், உண்மையை தேடுவோம்.